கண்டுபிடிச்சது. முனிவர்கள் எல்லாம் வந்து மறைமுகமா செஞ்சாங்க. இத வந்து 7 கடல் தாண்டி 7 இது தாண்டின்னு மலை தாண்டின்னும் போது, அதெல்லாம் மறைமுகமா வந்து மருந்த வந்து 7 முறை வந்து முக்கி எடுக்கிறதுக்கு தான் அந்த பெயரு. 7 முறை வந்து உத்தாமணியுடைய சாறு உப்புத்தன்மை. உப்புன்னா வந்து கடல். 7 கடல்ன்னும்போது அந்த 7 முறை வந்து இந்த சாறுல உத்தாமணி சாறுல வந்து முக்கி எடுத்து, நிழல் காய்ச்சல் போட்டு, அந்த நிழல் காய்ச்சல்ல உள்ளத எடுத்து அத மெதுவா நம்ம ஒரு நாளைக்கு 3 மிளகு எடுத்து அரைச்சி தேன்ல குழச்சி அதை நக்கிட்டு வந்தோம்னா, அந்த காக்கா வலிப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இந்த காக்கா வலிப்பு இது ஒரு சிறந்த மருந்து. காக்கா வலிப்பு மட்டும் இல்ல, இந்த வலிப்புக்கே இது வந்து நல்லா கேட்கும். மூளையில வேலை செய்யறதுல முக்கியமான மருந்து இந்த வேலிப்பருத்தி. நம்ம சொல்லுவோம் கோரோசனைன்னு சொல்லுவோம். கோரோசனை வந்து அது வந்து மாட்டினுடைய இதிலிருந்து எடுப்பாங்க. அந்த கோரோசனை உள்ள மாட்டுக்கிட்ட இருந்து தான் எடுப்பாங்க. சாதாரண மாட்டுக்கிட்ட இருந்து எடுக்க மாட்டாங்க. அதுவும் மூளையில வேலை செய்யும். அதே மாரி தான் இந்த வேலிப்பருத்திய மிளகுல ஊற வச்சு எடுத்து அதோட சேர்ந்த தேன் சேர்க்கணும். தேன் வந்து இந்த மிளகு வந்து காயலை, இந்த காஞ்சதுக்கப்புறம் இதை தேன் சேர்த்து மேலே சாப்பிடணும். அந்த தேன் சேர்த்து சாப்பிட்டோம்னா மூளையில் வந்து பலப்படுத்தும். மூளையை பலப்படுத்தும் போது இந்த ஜன்னி வலிப்பு, காக்காய் வலிப்பு இதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் இது முக்கியமாக காக்கா வலிப்புக்கு நல்ல மருந்து. காக்கா வலிப்பை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. இதை வந்து தினந்தோறும் ஒரு 3 மிளகு அவங்க எடுத்து சாப்பிட்டு வரலாம். இது வேலியில் கிடைக்கக்கூடிய வேலிப்பருத்தி. இது வந்து இலைய கிள்னதுமே பால் வந்துருச்சுன்னு பயப்பட வேண்டாம். பால் வர்றது வந்து எல்லாமே கெட்டது செய்யாது, நல்லதை செய்யக்கூடியது இருக்குது. அந்த பால் சாப்பிட சாப்பிட நமக்கு வந்து உடலுக்கு நல்லது. இந்த அரைச்சி வச்ச மிச்சத்தை வந்து நம்ம உடம்புல எங்கே வலி இருக்கோ அந்த இடத்துல இதை தேய்ச்சிட்டு வந்தோம்னா அந்த வலிகள் காணாமல் போயிடும். வாயு தொல்லைகள் காணாமல் போகும். இந்த வாயுக்கு ஒரு சிறந்த மருந்து வேலிப்பருத்தி இலை. இந்த வேலிப்பருத்தி இலையை நம்ம மூட்டுகளில் வச்சு அரைச்சிட்டு தடவலாம். வேலிப்பருத்தியினுடைய பயன்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் வேறொரு மருத்துவத்தில் பார்த்தாலும் இது ஒரு முக்கியமான மருந்து. இந்த மருந்து முறையை பயன்படுத்தி இந்த காக்கா வலிப்பிலிருந்து விடுபட வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்.